சூரியன் எஃப்எம் பேய். நள்ளிரவில் 11:35. பேய் பிசாசுகள் நடமாட இன்னும் 25 நிமிடங்கள் இருக்கிறது. அதுவரை நீங்கள் என்னுடன் நினைத்திருங்கள். இது ஜான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். எஃப்எம் சவுண்டை லேசாக குறைத்து கூகுள் மேப்பை பார்த்தவாறு அருண் காரை ஓட்டி கொண்டிருந்தான். கஸ்டமரிடம், சார், ஹோட்டல் பேரு கரெக்டு தானே என கேட்க, கஸ்டமரும் தன் மொபைலை பார்த்து, கரெக்டு தான், ஏன், என்னாச்சு? அருண் திரும்பி அவரை பார்த்து, இல்ல சார், ரோடு ரொம்ப இன்டீரியரா உள்ள போகுது, பாதையே சரியில்லை, ஒரே இருட்டா இருக்கு, ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு, நெட்டு வேற விட்டு விட்டு கிடைக்குது, அதான் கேட்டேன் சார் என சொல்ல, அவர் ஆன்லைன்ல தான் புக் பண்ணேன், இந்த ஒரு ஹோட்டல்ல மட்டும்தான் ரூம் இருந்தது, முகூர்த்த நாளாம், அதனால சிட்டிக்குள்ள எங்கேயும் ரூம் கிடைக்கல. ஈவினிங் ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணப்போ கூட ஊரை தாண்டி ஒரே ரோடு தான், நேரா வந்துட்டே இருங்க, பீச் ஓரத்திலேயே ஹோட்டல் இருக்குன்னு சொன்னான் என்று சொல்ல, அருண் சற்று வேகமாக வண்டியை ஓட்டுகிறான். வண்டியில் எஃப்எம் சவுண்டை சற்று கூட்டுகிறான். நேரம் சரியாக 11:35 தொடுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எஃப்எம்ஐ ஆஃப் செய்துவிட்டு வண்டியை தொடர்ந்து ஓட்டுகிறான். தூரத்தில் சிறிய வெளிச்சம் தெரிகிறது. கிட்ட செல்ல செல்ல ஹோட்டல் பெயர் தெளிவாக தெரிகிறது. அப்பாட, ஒரு வழியா வந்துட்டோம் என மனதில் நினைத்தவாறு வண்டியை வாசலில் நிறுத்தி கஸ்டமரை இறக்கிவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து வந்த வழியிலேயே வண்டியை இயக்குகிறான். மணி 11:55 PM. எஃப்எம்ஐ ஆன் செய்கிறான். பேய் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அதுவரை என் கூட பேசிக்கிட்டு இருங்க. நான் உங்க ஜான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். அட, இவன் வேற நிலைமை புரியாம வராத பேயும் வர வச்சிருவான் போல. தனியா இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்பதான் பேய பத்தி பேசிக்கிட்டு இருப்பான், மற்ற நாள்லாம் லவ்வை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான் என்று புலம்பியவாறு அருண் வண்டியை ஓட்டி செல்லுகிறான். வண்டி திடீரென ஆஃப் ஆகிறது. வண்டி ஹெட்லைட்டும் ஆஃப் ஆகி விடுகிறது. வண்டியில் இருந்து பயத்துடன் இறங்கி மொபைல் லைட்டை ஆன் செய்கிறான். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. யாரோ நடந்து வருவது போல் சத்தம் கேட்கிறது. கடல் அலை சத்தம் வேறு, கொலுசு சத்தம் போல் கேட்கிறது. பயத்தில் அருண் ஓடி வந்து காரில் ஏறி அமர்ந்து மறுபடி வண்டியை ஆன் செய்கிறான். லைட்டை ஆன் செய்கிறான். எதுவும் நடக்கவில்லை. ஆனால் எஃப்எம் தானாக ஆனாகிறது. எஃப்எம்மில் பேய் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? இந்த கேள்வியை தான் நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நேர் ஒருத்தர் லைன்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், கேள்வி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்க கருத்தை சொல்லுங்க. நேயர், பேய் இருக்கிறது உண்மைதான். ஆர்ஜே, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நேயர், ஒரு நாள் நான் நைட் சவாரியை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு எனக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்டுச்சு. நாம தனியா போயிட்டு இருக்கோம், ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல, ஏதாவது பேய் பிசாசு வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்ச அடுத்த நிமிஷம் ரோடு முழுவதும் ஒரே புகை மண்டலமா மாறிடுச்சு. சந்திரமுகியில சூப்பர் ஸ்டார் சொன்னது வேற அந்த நேரத்துல ஞாபகத்துக்கு வர, அடுத்த செகண்டு தூரத்துல நாய் ஊழிடுகிற சத்தம், காருக்குள்ள கொலுசு சத்தமும் கேட்டுச்சு.
மல்லிகைப்பூ மனம் மட்டும் வரக்கூடாதுன்னு என் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கிறப்ப மல்லிகைப்பூ வாசனை என் பக்கத்துல அடிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா ஸ்டேரிங்ல மல்லிகைப்பூ இருக்குது. எனக்கு கையாலெல்லாம் நடுங்கிருச்சு. பயத்துல இங்கிருந்து சீக்கிரமா போயிடணும்னு நினைக்கிறேன். வண்டி ஆஃப் ஆகுது. ஸ்டார்ட் பண்றேன். காரை விட்டு இறங்கி ஒருவித பயத்துடனே கார் பேனட்டை திறந்து வயரை செக் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி உணர்வு. திரும்பி பார்க்கல. கண்ணை மூடி குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து மெதுவா திரும்பி பார்க்கிறேன். பின்னாடி யாரும் இல்லை. ஆனா ஒரு ஆள் நின்ன தடம் அந்த ஈரமான தரையில் தெரியுது. எனக்கு கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பேய்க்கு கால் இருக்காதுன்னு தானே கேள்விப்பட்டு இருக்கிறோம். பேய் நம்பிக்கை உள்ளவங்க கிட்ட நாம அறிவியல் ஆதாரம்னு இதண்டாவாதம் எவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கால் தடம் எப்படி சாத்தியம்? இப்படி 1000 கேள்விகள் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்ப இன்ஜின் கீழே ஆயில் கீழே சொட்டு சொட்டா உழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. நான் குனிஞ்சு தரைய பார்க்கிறேன். அந்த ஈர தரையில கட்டியா ஆயில் கொட்டின மாதிரி தெரியுது. நான் கைய வச்சு அந்த ஆயில விரலால தொட்டு மொபைல் டார்ச் வெளிச்சத்துல பார்க்கிறேன். அது ஆயில் இல்ல, ரத்தம். கையெல்லாம் பிசு பிசுன்னு அந்த ரத்த வடை வேற எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்ஜின் கீழே இருந்து ரத்தத்தோட ஒரு கை மெதுவா மேல தூக்குது. நான் அப்படியே அலறி அடித்து காரின் கதவை திறந்து ஏறி உள்ளே உட்கார்ந்து கதவை லாக் பண்ணிட்டு கண்ணாடி வழியா முன்னாடி பார்க்கிறேன். அங்கு ஒரு உருவம் அங்கலா நின்று என்னை பார்த்து கொண்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி இன்னும் 2 உருவம் அங்கலா நின்று கொண்டு இருக்குது. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இன்னைக்கு அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல குலதெய்வத்தை கூப்பிடுறதுக்கு பதிலா இறந்து போன எங்க தாத்தா பேரை சொல்லி கண்ணை மூடி என்னை இந்த பேய்ங்க கிட்ட இருந்து காப்பாத்து என சத்தமா கத்திட்டு கண்ணை திறந்து பார்க்கிறேன். எனக்கு இடது பக்க சீட்டிலோ ஏதோ உருவம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. நான் உடனே திரும்பி பார்க்காமல் முன்னாடி பார்க்கிறேன். அவ்வளவு நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்த அந்த உருவங்கள் இப்போ என் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருக்கும் உருவத்தை பார்த்து திரும்பி போய்கொண்டு இருக்கிறது. அந்த உருவங்கள் மறைந்ததும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் உருவத்தை பார்க்கிறேன். அது என் தாத்தா. கீழே அவர் காலை பார்க்கிறேன். காலு இருக்குது. அவர் செத்த அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கிறார். அந்த நொடியே அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் கண் விழித்து பார்த்தா ஊருக்குள்ள மெயின் ரோட்ல ஒரு கடையோரமா கார் நின்றுகிட்டு இருக்குது. நான் கார்ல தூங்கிட்டு இருந்திருக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படி இங்க வந்தேன்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் குற்றால சவாரிக்கு போன போது அங்கே ஒரு சித்தர்கிட்ட நடந்த விஷயங்களை சொன்ன போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம மேல ரொம்ப பாசம் உள்ள நம்ம ரத்த சொந்தங்கள், நம்ம கூட பல வருடமா பாசம் பழகினவங்க மற்றும் இப்படி நமக்கு நெருக்கமானவங்க இறந்த பின்பு நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நாம நல்லது செஞ்சிருந்தா அவங்க நமக்கு நல்லதுதான் செய்வாங்க. ஆனா நம்மளால யாரேனும் பாதிக்கப்பட்டு இறந்திருந்தா அந்த ஆவிங்க தான் பழி வாங்கும்னு சொன்னாரு. இப்போ சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்டு தானே என நேர் கேட்க
ஆர்ஜே, ஆக மொத்தத்தில் பேய்கள் நம்ம கூட தான் இருக்குதுன்னு நேயர் அவரோட அனுபவத்துல சொல்றாரு. நன்றி சார். உங்க பேரு என்னன்னு கேட்க மறந்துட்டேன். நேயர், சிதம்பரம். ஆர்ஜி, நன்றி சிதம்பரம் சார். நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஜான் என ஆர்ஜி பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவ்வளவு நேரம் பயத்தில் கேட்டுக்கொண்டிருந்த அருண் எஃப்எம்ஐ ஆஃப் செய்துவிட்டு கண்ணை மூடி இறந்து போன தன் தாத்தா சிதம்பரத்தை வேண்டுகிறான். கண் திறந்து பார்க்கிறான். காரின் பின் சீட்டில் அவன் தாத்தா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.